ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான டிசம்பர் மாதத்துக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். இது ஆண்டின் நிறைவு மாதம். இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, வரக்கூடிய 2025 ஒரு முன்னோட்டமா இந்த மாதமே நம்மளுக்கு எடுத்து காட்டும். ஏன்னா பயிற்சிகள் நடைபெறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் அதனுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்திற்கு இப்ப அந்த மாதம் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய மாதம் அப்படின்னு உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் 9ஆம் இடத்துல பயணிப்பாரு. அதே போல அவங்க ராசியை சூரியன் புதன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. முயற்சி ஸ்தானாதிபதி மாதம் உங்களுக்கு 7ஆம் இடத்திலேயே உதயம் ஆயிடுவாங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய புதிய முயற்சியாக இருந்தாலும் இதை நீங்க எப்பயோ ஒரு முயற்சிகள்லாம் போட்டுருக்கீங்கன்னா உங்க தொழில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப திறமை இருக்கு, நான் ரொம்ப நாலேஜ் பர்சன், வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் கதவை தட்டும். நல்ல தொழில், உத்தியோக உயர்வு, நல்ல ஒரு ப்ரமோஷனு, ஒரு வேலையில் ஒரு மாற்றம், படித்த பட்டதாரி இளைஞர்களாக எங்களுக்கு படிப்பு கேட்ட வேலை கிடைக்கல அப்படின்னு மனம் வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வேலை வாய்ப்புலாம் அமையும். சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. திருமணம், குழந்தை பாக்கியம், அதே போல நல்ல ஒரு காதல்லாம் கை கூடுறது, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வீட்டுல பேசி முடிக்கிறது, எல்லாமே அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். தசாபுதி மட்டும் கொஞ்சம் சிறப்புனா உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது ரிஷபத்துக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்க இந்த வழிபாடுகள்லாம் அதை சிறப்பாக பின்பற்றிருக்க. மார்கழி மாதமே எந்த ஒரு செயலியும் நிறுத்தி வைக்காதீங்க. திருமணத்துக்கான முயற்சிகள் ஜாதகம், அதே போல ஒரு இடம்லாம் வாங்கணும் செய்யணும் அதற்கான ஒரு ப்ராசஸ் எல்லாம் மேற்கொள்றது, பத்திரம் வெரிஃபை பண்றது, இதெல்லாம் பண்ணிக்கொள்ளலாம். மாணவர்களுக்கு நல்ல கல்வி வாய்ப்பு, உங்களுடைய தனித்திறமையை இப்ப வெளிப்படுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தாயின் வழி வர்க்கத்துல இருந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் நீங்கி தாய் வழி சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கப்படுவது. மாத பிற்பகுதியில அவங்க ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் உங்களுக்கே தசாபுதி சிறப்புன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் எடுத்துக்கோங்க. அதே போல பிரயாணங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி ரிஷபராசிக்கு இந்த மாதம் தொழில், சுபகாரிய நிகழ்வுகள், பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம். நல்ல ஒரு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கிறது, அதே போல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்றது, இல்ல நீங்க அதை எடுத்து ஒரு முன்னணி செய்யறது ரொம்ப ஒரு அருமையா ஒரு வேகமா செல்லக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். உங்களுக்கு இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டது. இப்ப இருக்கக்கூடிய தசாபதி உங்களுக்கு என்னவா செயல்படுது, அது பொருளாதாரம் சார்ந்தா இல்ல உங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியத்திற்காக உங்களுக்கு செயல்படுது, அதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ரிஷபராசி இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவ வழிபாடு. பிரதோஷ் தோறும் நீங்க அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுப்பது, இல்ல வில்வம் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு எப்பவாவது ஒரு சிறப்பான ஒரு லட்சுமி கடாட்சத்தை உங்களுக்கு இருக்க வைக்கும். அதாவது லட்சுமி கடாட்சம் நம்ம வெறும் பண வருவாய் மட்டும் கிடையாது. குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையிலிருந்து உடல் ஆரோக்கியத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பொருளை நம்ம தக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த விரத நாட்கள்ல சிறப்பு நாட்கள்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் அன்னதானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. சர்க்கரை பொங்கலை தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு பண வருவாய் நல்லா சிறப்பாகவே இருக்கும். உங்கள் எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே கை கொடுக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். எல்லாமே இப்படி நல்லா அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த மாதம் உங்களுக்கு எண்ணங்களை எல்லாம், நீண்ட நாள் ஆசைகள், ஏக்கங்கள் எல்லாம் தீர்த்து மன மகிழ்வை நிறைவாக தர அப்படின்னு சொல்லிடலாம். ரிஷபராசிக்கு லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.